ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி மீன் குழம்பு வைக்க போகிறேன். கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி சின்ன வெங்காயம் தக்காளி போட்டு வதக்குறேன். நான் ஒரு 5 தக்காளி எடுத்திருப்பேன். ஒரு கைப்பிடி வெங்காயம் எடுத்திருப்பேன். ஒரு கைப்பிடினா ஒரு 10 வெங்காயம், 10 வெங்காயத்துக்கு மேலே சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன். இது மீன் கொஞ்சம் பொரிச்சிக்கிட்டு இருக்கேன். 1 கிலோ மீன் வாங்கினதில் ஒரு 7 பீஸ் பொரிச்சிட்டு மீதி பீஸ்லாம் குழம்புக்கு வைக்கிறதுக்கு வச்சுட்டேன். இந்த மிளகாத்தூள் தான் போட்டிருக்கேன். வேறு எதுவுமே இந்த மீன் பிரிப்பி கூட கொஞ்சம் உப்பு கொஞ்சம் மிளகாத்தூள் தான் போட்டு தான் மீன் பொரிச்சிருக்கேன். வேறு எந்த பொடியுமே சேர்க்கவே இல்லை. பாருங்கள், எப்படி தக்காளி வெங்காயம் அப்படி மட்டும் வதக்கிட்டு கொஞ்சம் வதக்கி இந்த தக்காளி கொஞ்சம் நைஸாக கொஞ்சம் லைட்டாக ஆனோன்னே இதில் மிளகாத்தூள் குழம்புத்தூள் அதை போட்டிருக்கேன். நல்லா அந்த பச்சை வாசம் போயிடணும். அப்படியே நான் 2 ஸ்பூன் மிளகாத்தூள் போடுறேன். ஒரு 3 ஸ்பூன் குழம்புத்தூள். மிளகாத்தூள் வெறும் மிளகாத்தூள் தான் அது. எல்லாம் மல்லி எல்லாமே சேர்ந்து அரைச்ச தூள், குழம்புத்தூள் அரைச்சிருப்போம்ல, அந்த குழம்புத்தூள் போடுறேன். ஃபஸ்ட்டு கொஞ்சமாக போட்டு அப்புறம் கரெக்டான அளவுக்கு போட்டு மீடியமாக தான் வச்சிடணும் அடுப்பை. ரொம்ப கருகிடக்கூடாது, கருகுனா நல்லா இருக்காது. அதனால் கொஞ்சம் லைட்டாக இது பண்ணோன்னா அப்படியே ஆஃப் பண்ணிட்டு தான் அந்த அடுப்பில் இந்த மிளகாத்தூள் இதெல்லாம் போட்டு லைட்டாக இது பண்ணோடனே கொஞ்சம் நேரம் தான் லைட்டாக பாருங்கள், அந்த பொடியோட அப்படியே பவுட்ரோடு அப்படியே இதாக இருக்கா, லைட்டாக இது பண்ணால் போதும். இப்போ ஆஃப் பண்ணிட்டேன். ஆஃப் பண்ணிவிட்டு சும்மா கொஞ்ச நேரம் அடுப்பில் வச்சுருக்கேன். இப்போ இறக்கி ஆற வச்சிடணும். ஆற வச்சுட்டு தான் நம்ம மிக்சியில் தான் அரைக்க போகிறோம். அதனால் ஆற வச்சிடணும். எடுத்துகிட்டு வச்சுட்டேன், ஆற வச்சுருக்கேன். ஆற வச்சுட்டு மிக்சியில் அரைச்சிடணும். ஏன்னா மிக்சி உள்ள கூட ஹீட்டாக, இது ஒரு ஹீட்டாக இருக்கும், சூடாக, அது ரொம்ப இதாகவும் சொல்லிட்டு ஆற வச்சுட்டேன்னா ஒரே ஆளாக எடுக்கிறேன் நான் வீடியோ. ஒத்த கையில் ஃபோனு, ஒத்த கையில் கரண்டி இந்த மாதிரி வச்சுட்டு வேலை செய்கிறேன்னா அதனால் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. அதனால தான் கொஞ்சம் வீடியோவோட இதாக இருக்க மாதிரி தெரியுது உங்களுக்கு. பாங்க, இப்போ அது மிக்சியில் போடுறேன். எப்படி ரெட் கலராக இருக்குது பார்த்தீங்களா? காஷ்மீர் மிளகாய்னா நான் போடவே இல்லை. மிளகாத்தூள்லாம் போடல, நார்மல் மிளகாத்தூள் தான் போட்டிருக்கேன். அந்த நார்மல் மிளகாத்தூள் எப்படி ரெட் கலராக இருக்குன்னு பாருங்கள். எப்படி இருக்குன்னு பாருங்கள். போட்டு இதை அரைச்சிட வேண்டியதான். அப்படியே நல்லா நைஸாக அரைச்சிடணும். பாருங்கள், அரைச்சிட்டேன். பக்கத்தில் கொஞ்சம் புளி எடுத்து வச்சுருக்கேன். ஏன்னா தக்காளி கூட போட்டால் புளி கம்மியாக தான் போடணும். புளி கம்மியாக போட்டால் புளி கூட போட்டால் தக்காளி கம்மியாக தான் போடணும். ஏன்னா ரெண்டும் பாருங்கள், மீன் கழுவி வச்சுருக்கோம் பாருங்களேன். ரெண்டு ஒன்று கூடி ரெண்டு கூடினா கூட குழம்பு செம்ம புளிப்பாக இருக்கும். அதனால் தக்காளி கூடனா புளியை குறைச்சிடணும், புளி கூடனா தக்காளியை குறைச்சிடணும்.
பாருங்கள், வெங்காயம் பச்சை மிளகாலாம் வச்சுருக்கேன் தாளிப்புக்கு. நான் இப்போ என்ன செய்கிறேன்னா, அதே சட்டியில் எண்ணெய் இதெல்லாம் இருந்துச்சு, அதனால் அப்படியே நான் ஊற்றி தாளிச்சிட்டேன். சட்டி கழுவலை, அதனால தான் உங்களுக்கு அந்த மிளகாய் பொடி அந்த இப்பெல்லாம் இருக்குது பாருங்கள். ஏன்னா நான் அதிலேயே இது பண்ணிட்டேன், ஏன்னா இதில் எண்ணெய் எல்லாமே இருந்துச்சு ஃபஸ்ட்டு, அதனால் அதிலே இது பண்ணிட்டேன். இப்போ கடுகு உளுந்து போட்டிருக்கேன், வெந்தயம் போட்டிருக்கேன். இதுக்கடுத்து வெங்காயம் பச்சை மிளகாய் கருவேப்பிலை போட்டு தாளிச்சு வேணுதான். நல்லா தாளிக்கணும். இப்போ வந்து மீன் வாங்கி கட் பண்ணிவிட்டு நல்லா உப்பு போட்டு நல்லா கழுவணும். அப்போ தான் அந்த அழுக்கெல்லாம் போகும். அப்போ தான் நல்லா மீன் வந்து பளிச்சுன்னு நல்லா வெள்ளையாக இருக்கும், இல்லாட்டா கருப்பாக இருக்கும். அதனால் நல்லா கல் உப்பு போட்டு நல்லா மீனை வந்து கழுவுங்க. அப்போ தான் மீன் சுத்தமாக இருக்கும். மீன் அது ஒரு வாட்டி பொரிஞ்சிக்கிட்டு இருக்கு பாருங்கள், பொரிச்சாச்சு. இதெல்லாம் கொஞ்சம் வெங்காயம் பச்சை மிளகாய் நல்லா வதக்கணுன்னா நல்லா வதக்கணும்னு கொஞ்சம். நல்லா வதக்கியிருக்கா. வெங்காயம் கூட இப்போ கொஞ்சம் கலர் மாறிடுச்சு. ஃபஸ்ட்டு போடும்போது இப்போவும் எவ்வளோ வித்தியாசம் இருக்குன்னு பாருங்கள். இதோட இன்னும் அரைச்சி வச்சுருக்கல மிக்சியில், அதை எடுத்து அதை ஊற்றிடணும். பாருங்கள், நல்லா வெங்காயம் கலர்லாம் மாறிடுச்சு. நம்ம அரைச்சி வச்சுருக்கேன், ஊற்றிட வேண்டியதான். பாருங்கள் எப்படி இருக்குன்னு, கலராக இருக்கா? அப்படி தான். அதே மாதிரி சிம்மில் வச்சிடணும். இது ஊற்றிட்டு நம்ம அடுப்பை கூட்டி வச்சுருந்தோம், அவ்வளோதான். அப்படியே வெளியில் தெரித்து அப்படியே விழுகும் மசாலா எல்லாம். அதனால் நம்ம வந்து சிம்மில் வச்சுட்டு தான் இது ஊற்றணும். அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றிட்டோம்னா நம்ம கூட்டி வச்சுக்கிடலாம். இப்போ வந்து மீடியமில் தான் வச்சுக்கிறேன்னு. சிம்மில் வச்சாவே போதும், மீடியமோட தேவையில்லை, சிம்மில் வச்சாவே போதும். நான் வந்து மிக்ஸி கழுவி தண்ணி கொஞ்சம் ஊற்றுவேன். மிக்ஸி கழுவி தண்ணி ஊற்றுற பாருங்க. இப்போவே அப்படியே இதாகிட்டே இருக்க வருதுல, நம்ம கிண்டி விட்டுட்டே இருக்க வேண்டியதான். ஏற்கனவே நம்ம இதெல்லாம் வதக்குனது தான், அதுலேயே பச்சை வாசலாம் போயிருக்கோம். ஏன்னா இருந்தாலும் கொஞ்சம் அப்படியே நல்லா நல்லா அந்த இதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றிருப்பேன். கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா கிண்டி விட வேண்டியதான். மிக்ஸி கழுவுன தண்ணி தான் ஊற்றிருக்கேன். இன்னும் புளி கரைச்ச தண்ணி ஊற்றலை. அப்புறம் எக்ஸ்ட்ரா நம்மளுக்கு தண்ணி வேணுன்னா ஊற்றிக்கிடலாம், இல்லை திக்னஸ்ஸாக வைக்கிறதுனா வச்சுக்கிடலாம், நம்மளுக்கு பொறுத்து தான். தண்ணியாக வேணால் தண்ணி வச்சுக்கலாம், கொஞ்சம் நம்ம திக்காக சாப்பிட்ணுன்னா திக்காகவும் வச்சு சாப்பிட்டுக்கலாம். எப்படி உங்களுக்கு இது இருக்கோ அது அப்படியே சாப்பிட்டுக்கலாம். நல்லா இது பண்ணிட்டு கொதிச்சிட்டு வருங்க. இந்த உப்பு போடுறேன், இவ்வளோதான் உப்பு போடுறேன். அப்புறம் கடைசியில் மீன் எல்லாம் போட்டுட்டு புளியெல்லாம் ஊற்றிட்டு கடைசியில் பார்க்கலாம் உப்பு கரெக்டாக இருக்கா என்னன்னு சொல்லிட்டு பார்த்துக்கிறோன்னு தான். பார்த்துக்கிறோன்னு தான். அப்போ டேஸ்ட்டு உப்பு கம்மியாகிடுச்சுன்னா உப்பு போட்டுக்கிற வேண்டியதான். இது வந்து எண்ணெய் பிரிஞ்சு வரணும். அப்படியே எண்ணெய் பிரிஞ்சுருந்தால் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் குழம்பு. பாருங்க எப்படி இருக்கணும். குழம்பு கலரே பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இப்போ புளி தண்ணி ஊற்றுறேன். புளி தண்ணி ஊற்றுறேன். புளி தண்ணி ஊற்றிட்டு நல்லா புளி தண்ணி ஊற்றும்போது நல்லா கொதிக்க வேண்டியதான். இருங்க, கொதிச்சிருச்சு. நல்லா கொதிச்சோடனே சிம்மில் வச்சுட்டு மீன் எடுத்து போட்டுற வேண்டியதான். இப்போ மீனெல்லாம் குழம்புக்குள்ளே போயிடுவாங்க. நல்லா கொதிச்சிருச்சு பாருங்கள். நல்லா கொதிக்க விடணும். நல்லா கொதிச்சுட்டு மீன் ஒன்று ஒன்றா எடுத்து
லக்காவை போட்டு அப்படியே மூடி வச்சிருந்து தான். மூடி வச்சு ஒரு 10 நிமிஷம் போதும், ரொம்ப கூட தேவையில்லை, மீன் தானே சீக்கிரமே எழுந்துடும். ஒரு 10 நிமிஷம் போகணும். நல்லாயிருக்கும் இந்த மீன், காணாங்காத்தான் இந்த மீன் பேர். ஆனால் இங்கெல்லாம் காணாங்காத்த சொல்லுவாங்க, வேறு ஊர்கள்லாம் ஒவ்வொருத்தரும் வந்து இது கும்லா அந்த மாதிரி சொல்லுவாங்க. அப்படியே மூடி வச்சிடணும் தான், அப்படியே சிம்லேயே வச்சிடணும். மூடி வச்சிடணும். உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள் எப்படி இருக்கணும். மூடி வச்சுக்கோங்க, மூடி வச்சிடணும். இப்போ எப்படி இருக்குது குழம்பு? இப்போ பாருங்கள், மூடி வச்சுட்டு நம்ம மூடி ஓப்பன் பண்ணோன்னா பாருங்களேன் குழம்பு எப்படி இருக்குன்னு. இப்போ பாருங்கள், அந்த அந்த மீன் குழம்பு மேலே வந்து ஆடை மாதிரி இப்படி இருக்குது பாருங்கள். இப்போ மீன் எடுத்து அப்படியே உடஞ்சிராமல் அப்படியே லைட்டாக அப்படியே இது பண்ணிடணும் தான். குழம்பு வந்து மேலே வந்து இப்படியே ஆடை மாதிரி இருக்கணும் அப்படியே, அப்போ தான் அந்த குழம்பு வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். மீன் குழம்பு வந்து வச்சு உடனே சாப்பிட்றத விட ஒரு நாள் வச்சுட்டு அடுத்த நாள் சாப்பிட்டா இன்னும் அதிகமாக டேஸ்ட்டாக இருக்கும். அதே மாதிரி பழைய குழம்புக்கெலாம் ரொம்ப குழம்பு செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. கஞ்சிக்கெலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் மீன் குழம்பு. எனக்கு மீன் ரொம்ப பிடிக்கும். சரி, வீடியோ பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்ஸ்.